இல்லை, அதான் இப்போ நம்முடைய ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அதை ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருக்கிறோம். அவங்க ரிப்போர்ட் கொடுத்த உடனே நடவடிக்கைக்கு வரும். அதான் இப்போ அந்த ஆராய்ச்சிக்கான இந்த ரிப்போர்ட் வந்து இப்போ நான் தலைமைச் செயலகம் போகிறேன். அது பார்த்துட்டு அது உறுதி செய்யப்பட்டால் நிச்சயம் தடை விதிக்கப்படும். பஞ்சு மிட்டாயில் புற்று செல்லை உருவாக்கும், அதாவது புற்றுநோய் செல்லை உருவாக்கும் வேதிப்பொருட்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டால் தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய்க்கு தடை விதிக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது தெரிவித்திருக்கிறார். உணவு பாதுகாப்பு துறையின் பரிந்துரையின் பேரில் பஞ்சு மிட்டாய் தமிழகத்தில் தடை செய்வது குறித்து முடிவெடுக்கப்படும். தலைமைச் செயலகத்தில் இன்று முதல்வரை சந்திக்கும் பொழுது பஞ்சு மிட்டாயில் உள்ள வேதிப்பொருள் குறித்து ஆய்வறிக்கை குறித்து பேச உள்ளோம். அது பேசிய பிறகு, அதாவது பஞ்சு மிட்டாய் மற்றும் இதர மிட்டாய்கள் வகையான, அதாவது நிறமூட்டப்பட்ட மிட்டாய் வகைகளை அரசு உணவு பாதுகாப்பு கூடத்தில் ஆய்வு செய்யப்பட்டதில் ரோடமைன் பி எனப்படும் செயற்கை நிறமூட்டும் சேர்க்கப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளது என்று உணவு பாதுகாப்பு துறையின் சார்பில் நேற்று இரவு சரியாக ஒரு 8 மணி அளவில் அறிக்கை தரப்பட்டிருக்கிறது. இதுல மெரினா கடற்கரையில் சோதிக்கப்பட்டதில் அந்த பஞ்சு மிட்டாய் அந்த நிகழ்வுல வந்து ரோட்டமைன் பி என்ற குறியீடு அந்த ஒரு வேதிப்பொருள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் புற்றுநோய் உருவாக்கக்கூடிய அபாயம் இருப்பது என்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில தற்பொழுது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் பேசுகையில் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது. தமிழகத்துல இந்த பஞ்சு மிட்டாய் மீது இருக்கக்கூடிய அந்த ரசாயனம் வந்து தற்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் தடை செய்யல கேள்விக்கு இவ்வாறு அவர் பதிலளிப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.